Okay, question number 89 பாருங்கள். Mutation of alpha D glucose into beta D glucose is an example for the order of கேட்குறாங்க. அதாவது என்னென்னா மியூட்டாரிட்டேஷன். ஸோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கார்போஹைட்ரேட்டில் ஒரு ஆப்டிக்கல் ஃபினாமினன். நம்மளோட ஆல்ஃபா டி குளுக்கோஸ் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன் அக்வஸ் சொல்யூஷன் ஸ்பான்டேனியஸாக நமக்கு பீட்டா டி குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். இந்த கன்வர்ஷன் அப்போ நமக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து நமக்கு அந்த அக்வஸ் சொல்யூஷனோட ஆப்டிக்கல் ரொட்டேஷனுங்கிறது சேஞ்ச் ஆக போகுது. சரி, அது அங்கே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன். மியூட்டாரிட்டேஷனுங்கிறது அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் ரெடியூசிங் சுகர் ஸ்பான்டேனியஸ்லி சேஞ்சஸ் இட்ஸ் ஆப்டிக்கல் ரொட்டேஷன். அதுதான் அங்கே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன். இதுதான் இந்த கன்வர்ஷன், அந்த மியூட்டாரிட்டேஷன். ஆல்ஃபா டி குளுக்கோஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பீட்டா டி குளுக்கோஸாக அப் டு ஈக்லிபிரியம் வரையும் அந்த சேஞ்சுங்கிறது இருக்கும். ஒன்ஸ் ஈக்லிபிரியம் ரீச் ஆகிடுச்சுன்னா நமக்கு அந்த ஆப்டிக்கல் ரொட்டேஷனுங்கிறது ஹால்ட் ஆகிடும். சரி, இந்த கன்வர்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் செயின் காம்பவுண்ட் வழியாக தான் நமக்கு இந்த மியூட்டாரிட்டேஷனுங்கிறது நடக்கும். நம்மளோட ஆல்ஃபா டி குளுக்கோஸுங்கிறது ஒன் ஆஃப் த ஆனோமெரிக் ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ். அதே போல் பீட்டாங்கிறது அனதர் ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ். சரி, அது என்ன அந்த ஆனோமர்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஸ்ட்ரக்சர் உங்கள் டிஸ்பிளேயில் தெரியுது பாருங்கள். ஆனோமர்ஸுங்கிறது என்னென்னா கிளைகோசிடிக் லிங்க்கில் சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம வந்து ஆனோமர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம குளுக்கோஸ் மாலிகுலில் ஆனோமெரிக் கார்பன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன், இந்த ரெண்டு கார்பன் தான் ஆனோமெரிக் கார்பன். நீங்கள் உங்களுக்கு இந்த வித் ரெஸ்பெக்ட் டு இந்த கார்பன் OH குரூப் வந்து ரைட் சைடில் இருக்குங்க. இங்கே அதேவே இந்த காம்பவுண்டில் OH குரூப் வந்து லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ நமக்கு OH குரூப் ரைட்டில் இருந்தால் அது ஆல்ஃபா ஃபார்ம், பீட்டா ஃபார்மில் OH குரூப் வந்து நமக்கு லெஃப்ட்டில் இருக்கும். சரி, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் ஆனோமெரிக் கார்பன். இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆனோமர்ஸ். சரி, அடுத்தது கைனடிக்ஸ்னு வரும்போது இதுதான் கொஷின். இது வந்து இந்த மியூட்டாரிட்டேஷனுங்கிறது ஃபஸ்ட் ஆர்டரா, செகண்ட் ஆர்டரா, தேர்ட் ஆர்டரா, அதை தான் நம்ம கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் இல்லாத நமக்கு இந்த கன்வர்ஷன், அதாவது இந்த மியூட்டாரிட்டேஷனுங்கிறது நடக்காது இன் அக்வஸ் சொல்யூஷன். அப்போ கண்டிப்பாக அந்த ரேட்லால் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் கண்டிப்பாக இன்வால்வ் ஆகும். அதுதான் கொடுத்துருக்கோம். இந்த மியூட்டாரிட்டேஷனோட ரேட்லாங்கிறது தான் ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆல்ஃபா டி குளுக்கோஸ். நம்ம ஒரு ரியாக்ஷனோட ஆர்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ரேட்லால் இன்வால்வாக இருக்கக்கூடிய அந்த கான்சன்ட்ரேஷன் டேமோட பவர்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணால் தான் நமக்கு வந்து ஆர்டர். அப்போ நமக்கு இந்த ரேட்லால் நமக்கு ஆல்ஃபா டி குளுக்கோஸ்ங்கிற ஒரே ஒரு காம்பவுண்டோட கான்சன்ட்ரேஷன் டேம் மட்டும்தான் இன்வால்வ் ஆகிருக்கு. அதோட பவர் பார்த்திங்கன்னா 1. ஸோ அப்போ இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸை தான் இது வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ ஆன்சர் சிம்பிள். நீங்கள் நிறைய உங்களுக்கு நல்லாவே இது தெரிஞ்ச ஒன்று தான். ஃபர்தராக இதில் நம்ம தெரிஞ்ச வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மியூட்டாரிட்டேஷன் நடக்கும்போது ஆப்டிக்கல் ரொட்டேஷனுங்கிறது எப்படி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப் டு ஈக்லிபிரியம் ரீச் ஆகிற வரையும் எப்படி மாறுது, அதோட வேல்யூஸ் என்னன்னு பார்ப்போம். நம்ம ஆல்ஃபா டி குளுக்கோஸோட ஆப்டிக்கல் ரொட்டேஷன் ப்ளஸ் 112 டிகிரி. ஸோ இது வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரி, அதுதான் வந்து டின்னு கொடுத்துருக்கோம். பீட்டா டி குளுக்கோஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரி தான், ப்ளஸ் 18.7 டிகிரி. சரி, இப்படி நமக்கு என்ன ஆகிடுது பார்த்தீங்கன்னா அட் ஈக்லிபிரியமில் நம்மளோட அப்சர்வ்டு அந்த ஆப்டிக்கல் ரொட்டேஷனுங்கிறது 112 இல்லாமல் 18 இல்லாமல் ஒரு இன்டர்மீடியட் வேல்யூவான ப்ளஸ் 52.7 டிகிரியை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரீச் ஆகுது. இந்த பர்டிகுலர் அந்த ஈக்லிபிரியம் பாயிண்டில் பர்சன்டேஜ் ஆஃப் காம்போசிஷன் வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஆல்ஃபா டி குளுக்கோஸ் வந்து 36%, பீட்டா டி குளுக்கோஸ் வந்து 64% நம்மளோட அக்வஸ் சொல்யூஷனில் இருக்கும். சரி, எதனால் இந்த பர்சன்டேஜ் காம்போசிஷனில் பீட்டா நம்மளோட டாமினேஷன் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டா ஐசோமர், அதோட குளுக்கோஸோட பீட்டா ஐசோமர் தான் ரொம்பவே ஸ்டேபிள் வென் கம்பேர்ட் டு ஆல்ஃபா ஐசோமர். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டா ஐசோமரில் இருக்கக்கூடிய எல்லா பல்கியர் குரூப்பும் அதோட நீங்கள் ஹேவல்த் ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், சேர் கன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட பீட்டா ஐசோமரில் எல்லா பல்கியர் குரூப்பும் ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் தான் ஓரியன்ட் ஆகிருக்கும். ஸோ நமக்கு தெரியும் சேர் கன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் பல்கியர் குரூப் வந்து ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் இருந்ததுன்னா அது வந்து தேவையில்லாத அந்த ரிப்பல்சிவ் அந்த இன்ட்ராக்ஷனில் வந்து இன்வால்வ் ஆகாதுங்கிறது நமக்கு தெரியும். இதோ இங்கே உங்கள் லெஃப்ட்டில் இதோ இருக்குது பாருங்கள், இதுதான் நம்ம பீட்டா ஐசோமரோட சேர் ஃபார்ம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பல்கியர் குரூப்பும் இதுதான் நம்மளோட ஆனோமெரிக் கார்பன். இந்த கார்பன் இங்கே இருக்கக்கூடிய OH வந்து ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் இருந்ததுன்னா அது வந்து ஆல்ஃபா ஃபார்ம், பீட்டா ஃபார்ம் ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் இருந்ததுன்னா. இதுவே நமக்கு வந்து இது வந்து ஆக்சியல் பொசிஷனில் இருக்குது இந்த OH குரூப்னா அதை நம்ம ஆல்ஃபா ஃபார்ம்னு சொல்லுவோம். மற்றபடி மற்ற எல்லா குரூப்பும் வந்து அது பொசிஷனில் தான் இருக்கும். இந்த ஆனோமெரிக் கார்பனை பொறுத்த வரைக்கும் தான் இந்த ரெண்டு OH குரூப் வந்து ஆக்சியல்லையும் ஈக்குவட்டோரியல்லையும் மாறி இருக்கும். சரி, மற்ற கார்பன்லாம் பாருங்களேன். மற்ற கார்பனில் பார்த்தீங்கன்னா எல்லா பல்கியர் குரூப்பு OH எல்லாமும் பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் இருக்குது பாருங்கள்.
ஸோ இதுதான் இந்த பீட்டா ஃபார்மோட ஸ்டெபிலிட்டிக்கு காரணம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் தான். சரி, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம்.